ஹே ஆல்! ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம கட் ஆஃப் போலிங் பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கட் ஆஃப் போலிங் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் நமக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு மொத்தம் ஃபார் நவ் 509 இருக்கு. பட் ஆனா நம்ம வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணும்போது 507க்கு தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த 507 பேர் வோட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்க வந்து வோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் டைம் வந்து எனக்கு குடுத்து வோட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து வோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரேஷியோ வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் காம்படிஷன் இந்த அகாடமிக் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2023-24 மாதிரி இருக்காது. அண்ட் 22-23 மாதிரியும் இருக்காது. ஸோ காம்படிஷன் வில் பி ஆஸ் சிமிலர் ஆஸ் 2021. ஸோ 2021ல எப்படி இருந்ததோ காம்படிஷன், அந்த மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ ஆஃப்டர் வெரிஃபையிங் தீஸ் அனாலிசிஸ், ஸோ ஐ கேம் டு நோ தட். அண்ட் நான் உங்களுக்கு 2021 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த அகாடமிக் இயருக்கு ஆஸ் சிமிலர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது நான் சொல்கிறேன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். உங்ககிட்ட வந்து 2021க்கான அனாலிசிஸ் இருக்குது அப்படின்னா, நீங்களும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அகாடமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% ஓகேவா, 50% அதாவது 507 பேர் வோட் பண்ணியிருக்கீங்க. அந்த 507ல் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 190 பிலோ தான் இருக்கீங்க. ஓகேவா, அந்த 190, 180 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கீங்க. 185 to 90 அந்த ரேஞ்சஸில் தான் ஜாஸ்தி இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 190 மேலே இருக்கவங்களுக்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த அகாடமிக் இயர். ரிசர்வேஷன்லாம் வச்சுருந்தீங்க, 190 மேலே இருக்குது ப்ரோ எனக்கு அப்படின்னா, ஸோ பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து தாராளமாக 7.5 ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கெலாம் உங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் பாயிண்ட் கம்மியாக இருந்தாலே உங்களுக்கு சீட் கிடச்சிரும். அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே கம்மி மார்க்ஸ் இருந்தால் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த 3 கேட்டகரிக்குமே ரொம்ப லக் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரிசர்வேஷன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஸ்கோர் 190 மேலே இருக்குன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த அகாடமிக் இயர் காம்படிஷன் என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, இட் வில் பி ஆஸ் சிமிலர் ஆஸ் 2021-22 அந்த பேட்ச்க்கு எப்படி இருந்ததோ கட் ஆஃப் அனாலிசிஸ் அதே மாதிரி தான் இந்த அகாடமிக் இயருக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு பயப்படாதீங்க. கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து இந்த அகாடமிக் இயருக்கு குறையும். ஸோ நம்ம வந்து அனாலிசிஸ் பார்க்கும்போது அந்த 198 to 200 சென்டம் ரேஷியோ கண்டிப்பாக இந்த அகாடமிக் இயருக்கு கம்மி தான். ஆஃப்டர் வெரிஃபைங் டிஎன்ஏயு, டிஎன்ஜேஎஃப்யூ இதெல்லாமே பார்க்கும்போது இன்ஜினியரிங் கட் ஆஃபில் கூட வந்து சென்டம் ரேஷியோ போன வருஷம் மாதிரி அவ்வளோவா இல்லை இந்த அகாடமிக்கு. ஸோ கட் ஆஃப் வந்து சென்டம் பொறுத்த வரைக்குமே குறைஞ்சிருக்கு. அதனால் பயப்படாதீங்க. 198 to 235 பேர் வோட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் 195 ப்ளஸ் மேலே 71 பேர் வோட் பண்ணியிருக்கீங்க. 193 ப்ளஸ் மேலே 81 வரைக்கும் வோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கேட்டகிரியில் நம்ம சேனலில் வோட் பண்ண எல்லாருமே சேஃப் தான். ஓகேவா, 193 மேலே நீங்கள் ஆல்மோஸ்ட் சேஃப். ஆனால் வந்து 195 வரைக்குமே வந்து நான் பக்கா சேஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் 193 மேலே இருக்கவங்க நீங்கள் வந்து 3rd, 4th, 5th, 6th எத்தனை கான்ஸ்டிக்வெண்ட் சப்சிக்வெண்ட் ரவுண்ட் உங்களுக்கு நடந்தாலுமே அத்தனை ரவுண்டுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் லாஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? தென் இந்த 190 ரேஞ்சில் இருக்கவங்க ரிசர்வேஷன் இருந்துச்சு, இல்லை எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமான சான்சஸ் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன்லாம் இருந்தால் ரொம்ப லக்கு தான். அண்ட் ஸ்பெஷல் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது, சரிங்களா? ஸோ கட் ஆஃப் அனாலிசிஸ் இவ்வளோ தான். ஸோ ஆஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது 2021-22 இந்த அகாடமிக் இயருக்கான அலாட்டட் லிஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இந்த அகாடமிக் இயருக்கு இவ்வளோ தான் வந்து காம்படிஷன். ஸோ அதனால் பயப்படாதீங்க, ரேங்க் லிஸ்ட் அது வரும்போது வரும். ஸோ நமக்கு கிடைச்ச அப்டேட் அவங்க நம்ம கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மண்டே உங்களுக்கு மார்னிங் 11:30க்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே கால் பண்ணி கேட்டதுக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும், ஸோ மண்டே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அதுக்காக நீங்கள் இதே யோசிச்சுட்டு தூங்காமலாம் இருக்காதீங்க. ஸோ குட் நைட் எவ்ரி ஒன். ஸோ ஹாவ் அ நைஸ் டே. ஸோ கீப் ஆன் ப்ரேயிங். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த சீட் இருக்குன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் போராடுங்க.